சாட்டை எனும் சாக்கடை. நம்மளும் என்னதான் பினாயில் போட்டு கழுவுனாலும், இந்த சாக்கடை குறுக்க ஒடியாந்துட்டே இருக்கு. நம்மளும் சரி பேசக்கூடாதுன்னு தான் நெனச்சோம். இருந்தாலும் நேத்து வீடியோல கொஞ்சம் ஓவரா பேசிட்டாப்ல. ஸோ இன்னைக்கு டாபிக் அத பத்தி பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் ரவுத்தர். என்னப்பா ரெடியா? சாக்கடை என்ன சொல்றாப்லைன்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அவங்க இன்னும் தொண்டர்களா மாறலையாம். ரசிகர்களாவே இருக்காங்களாம். அவங்க என்ன ரசிகர் கூட்டமா இருந்திருந்தாங்கன்னா, அந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாய்ங்க. உங்க எல்லாரையும் ஆமக்கரின்னு சொன்னப்பவே முடிச்சு விட்டுருந்துருக்கணும். அப்ப கண்டுக்காம விட்டதுக்கு இன்னைக்கு மான் ஊறுகாயில நிக்குது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. விஜய் ரசிகர்கள் எல்லாம் என்னை வீடியோ போடாதன்னு சொல்லி அழுகுறாங்க. மாங்கா மண்டை மட சாம்பிராணி, எங்க அண்ணன் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கான ஆதாரத்தை காமிங்க, நான் வீடியோ போடுறதை நிப்பாட்டிடுறேன். நீ தாண்டா ஒப்பாரி வச்ச. அவங்க எங்க சொன்னாங்க? நீ ஒப்பாரி வச்சல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எப்படி எல்லாரும் என் காலில் விழுங்கடா, நான் வீடியோ போடுறதை நிப்பாட்டிடுறேன். வருவாங்க, மொத்தமா கிளம்பி வருவாங்க. வெயிட் பண்ணுங்க டியர் மாமா சாக்கடை அவர்களே. நம்ம ஏன் சாக்கடையை மாமான்னு சொல்றோம்னா, கொஞ்ச நாளா அண்ணனுக்கும் அண்ணி விஜயலட்சுமிக்கும் இடையில கொஞ்ச நாளா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கொஞ்ச நாளா இடைத்தரகர் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல. எல்லா வேலையும் பார்ப்பாரு இந்த மாலு. காசு தான், நீ காசை கொடுத்தீங்கன்னா என்ன வேலை வேணாலும் பார்ப்பாப்ல. நமக்கு மானம் சூடு சோறனா எந்த எதுவுமே கிடையாது. சாக்கடை யூடியூப்ல பேசுறதெல்லாம் அரசியல் நினைச்சிட்டு பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. உங்க அண்ணனே சொல்லியிருக்காப்படி, சாட்டை யூடியூப்ல பேசுறதுக்கு நம்ம கட்சிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் சாக்கடை பேசுறது அரசியல் கிடையாது, அது ஒரு ஆபாசம்னு. இந்த லட்சணத்துல நீங்க சாக்கடைக்கு போஸ்டிங்க வேற கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா ரொம்ப பாவம்யா. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, சீமானையும் சாக்கடையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு இன்னும் நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அரசியல் ரீதியா பேசினா நம்ம அரசியல் ரீதியா பேசலாம். இவனுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் பணம். நீ பணத்தை கொடுத்தீங்கன்னா என்ன வேலை வேணாலும் செய்வேன். இப்ப சாக்கடை ஆபாசமா பேசுதுன்னு நம்மளும் சண்டைக்கு போய் நின்னோம்னா, அந்த இடத்துல நம்மளும் ஆபாசமா பேச வேண்டிய ஒரு நிலைமை ஆகி போயிடும். அப்ப இந்த மாங்கா மண்டை மட சாம்பிராணி சாக்கடைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நமக்கு நாம் தமிழர் கட்சி மேலெல்லாம் எந்த ஒரு கோபமோ வெறுப்போ கிடையாதுப்பா. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டதும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த கட்சி ஆரம்பத்துல இருந்தே அது ஒரு எப்பேற்பட்ட கட்சி அப்படின்னு. எப்பேற்பட்டதுன்னு நமக்கு தெரியும் நல்லா. கட்சியும் உங்க கொள்கையெல்லாம் குறை சொல்லலை. அதை ஏத்து நடத்துற அந்த தலைமை இருக்கு பார்த்தீங்களா, சுத்தமா சரியே கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நீ ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னா இன்னும் 20-30 வருஷத்துக்கு நீ திரள்நிதி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கலாமே தவிர, இந்த ஆட்சியை பிடிச்சிருவோம் அதிகாரத்துக்கு வந்துருவோன்ற எண்ணத்தெல்லாம் அடியோட ஒதுக்கிரு. சாக்கடையோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா படு கேவலமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமானவனா இருக்கீங்க அப்படின்னு நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்காங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தானே என்னமோ யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வெட்ட வெளிச்சமா ஏதோ யோக்கிய மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இந்த கட்சி தொடங்குனதே இந்த தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இப்ப அதாவது இவங்க பண்ணதெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா வரும்னு தெரியும். வந்துருச்சு ஆல்ரெடி பிரச்சனைகள்லாம். இப்ப அதெல்லாம் சரி கட்டணும்னா ஒண்ணு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கணும். இல்ல நம்ம ஒரு கட்சியை தொடங்கி இருக்கணும். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருந்தோம்னா உங்க கட்சியில இருக்கோம், உங்களோட தொண்டன் தான் பேர் கெட்டு போயிரும், அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப நம்மளே ஒரு கட்சியை தொடங்கிட்டோம்னு வைங்களேன். இப்ப அந்த பெரிய பிரச்சனை வரும்போது அன்னைக்கு தேதிக்கு எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அவங்கள்ட்ட போயிட்டு, ஐயா நீ எந்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் நான் பண்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் டீலிங் பண்ணி தீர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த கட்சி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. 15 வருஷமா இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்ன வரைக்கும் உங்களால ஒரு வார்டு கவுன்சிலரோட ஜெயிக்க முடியல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நாம் தமிழர் கட்சியில இருந்து எவ்வளவோ பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ எப்படி அங்க இருக்க முடியும்? இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம டிஎம்கேல ராஜீவ்காந்தியை எடுத்துக்கோங்களேன். நாம் தமிழர்ல இருந்து அவர் திமுக பேசாத பேச்சே கிடையாது. அதுவும் கருணாநிதி எப்படிலாம் பேசினாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு திமுகவுல இருந்துட்டு இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தி தெரியாத வரைக்கும் இந்த பேச்சு. என்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி தெரிய வந்துச்சோ அண்ணன் அன்னைக்கே ஒரு துண்டை போட்டு தாவி போயிட்டாப்புலயே அங்க. ஏன்னா அந்த கட்சியோட லட்சணத்தை பத்தி தான் தெரியும்ல. அது எப்படி உங்களுக்கு டிவிக்கேன்னு சொன்னா டிவிக்கேன்னு கேக்குதா? நீங்க எண்டிக்கேன்னு சொல்லல, எங்களுக்கு வெண்டிக்கான்னு கேக்குதுடா. எங்களுக்கு வெண்டிக்காலாம் வேணாம் தம்பி. நாங்களாம் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டத்தை வச்சு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் ஃப்ரீ தான். வேணும்னா அறிவு வளர்க்குறதுக்கு தானே 2 கிலோ வாங்கிட்டு போங்க, நாங்க ஃப்ரீயாவே தர்றோம். வெண்டிக்காய் வாங்கி தின்னு நீங்க அறிவு வளர்த்துக்கோங்க, சரியா? உலகத்திலே ஒரு அரிய வகை எங்கேயுமே தென்படாத ஒரு பச்சோந்தி நம்ம நாட்டில் தான் இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நீங்க யாரும் பார்க்கலைன்னா நான் போட்டோ போடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அந்த பெருமை. இதை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. எல்லாரும் போட்டோ பார்த்துட்டீங்களா? இதுதான் அந்த அரிய வகை பச்சோந்தி. ஏன் அப்படி சொல்றோம்னா, இவனுங்க ஆரம்பத்துல ரஜினியை பத்தி பேசாத பேச்சுக்களே கிடையாது. காது கொடுத்து கேட்க முடியாத பேச்செல்லாம்
வெளியில ரோட்ல பப்ளிக்கா நின்னு பேசிட்டு இருந்தானுங்க. அதுல குறிப்பா நம்ம சாக்கடை ஒரு ஆளு பேசாத பேச்செல்லாம் நீங்க எல்லாம் எடுத்து ஃபேமிலி கிட்டலாம் அத போட்டு கூட காமிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவைங்க பிரச்சார பீரங்கி. எவனுக்கு காது குடுத்து கேட்க முடியாத அளவுக்கு விட்டு கிழிச்சாங்க. ஒரு கன்னடிகன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து அவர் வந்து தமிழ்நாட்டின் தலைவர். சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. எப்போ? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம். சங்கிகள். சங்கின்னு சொன்னா செருப்பால அடிப்பேன்னாரு. எவன்டா இவன் சங்கின்னு சொல்றவன் என்ன அப்படின்னு. இப்ப வந்து சங்கிகள்லாம் சக தோழன் ஆயிட்டாய்ங்க. பாவம்யா! எப்படியா நீங்கலாம் திரும்ப போய் ரஜினி ரசிகர்கள்ட்ட பேசுவீங்க? சரி ரஜினியோட விட்டாய்ங்கன்னு பார்த்தா, அஜித்தையும் கடிச்சு வச்சிருக்காய்ங்க. அஜித்த புடிச்சுக்கிட்டு அவன் ஒரு மலையாளி. யாரு? இந்த சாக்கடை தான். வேற யாரு? வீடியோ இருக்கு. எடுத்து பாருங்க. நெறைய இருக்கு. சாக்கடை என்னது? அவன் ஒரு மலையாளி. அவன் தமிழனே கிடையாது. இப்ப அஜித் மாரி ஒரு ஆகச்சிறந்த நடிகர் யாருமே கிடையாது. நேரத்துக்கு நேரம். நேத்து பேசுவான். நேத்து பேசுறத இன்னைக்கு இல்லேன்னு சொல்லி அடுத்து ஒரு பச்சோந்திய விட வேகமா நிறமாறக்கூடியதுன்னா, அது நம்ம சாக்கடை தான். அத வந்து யாருனாலயும் அடிச்சுக்க முடியாது. இந்த அரிய வகை பச்சோந்திய வச்சிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தான் பெருமைப்படணும். நம்ம சாக்கடை. அஜித்த சும்மாவா விட்டான்? குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு அடிச்சான். மானவாரியா கேள்வி கேட்டான். இதெல்லாம் நாங்க மறந்துருவோமா? உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லையா? இப்படி பச்சோந்தியாவது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும்போது தான் நிறம் மாறிக்கிறோம். ஆனா நீங்க இருக்கும்போதே இப்படி பல கலர்ல மாறிக்கிறீங்களே, அதுதான் எங்கனால நம்ப முடியல. இதுல வேற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஜித்தோட ரசிகர்களுக்கும், விஜய் ரசிகர்களுக்கும் இடையில சண்டைய மூட்டி விடுறாங்களாம். எப்படி? ஏய் அவைங்க சினிமால மட்டும் தான் அடிச்சுக்குவாங்களே தவிர, இப்ப ரியாலிட்டில பார்த்தோம்னா, விஜய் ரசிகர்களுக்கு அதிக அளவுல சப்போர்ட் பண்றதே அஜித் ரசிகர்கள் தான். இவங்க வந்து இடையில சண்டைய மூட்டி விடுறாங்களாம். டியர் மாமா, உங்கள மாரியே எல்லாரும் பச்சோந்தியா இருப்போம்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. சரியா? அது எப்படி? அஜித் கேம்பாக்கோல வந்து புரமோட் பண்ணிட்டாரு. அவர் பண்ண உடனே இப்ப வந்து அஜித் ரசிகர்கள்லாம் உடனே நாங்களும் கேம்பா குடிக்கிறோம். அஜித் சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்களா? இல்ல அத வாங்கி எங்கேயாவது புரமோட் பண்ண மாரி நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொன்னீங்களே. டேய் நேத்து நடந்த மங்காத்தா படத்துக்கு பாலாபிஷேகத்துக்கு பதிலா கேம்பாபிஷேகம் தான் பண்ணாய்ங்க. தெரியுமா உனக்கு? இதுல புதுசா 2 பேர் ஊடால வந்துட்டாய்ங்க. வந்துட்டு நாங்க புதுசா தமிழ்நாட்டு மக்களே இந்த புதுசா கட்சி தொடங்குறவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஏமாந்துராதீங்க, முட்டாள்தனம் பண்ணிறாதீங்க. என்னடா இவ்வளோ இதுவா பேசுறாய்ங்களே யார்றா அவய்ங்கன்னு பார்த்தா, நம்ம உடன்பிறப்பு ரூ. 200 குரூப்பு. இவங்க எங்கிட்ட அஜித் ரசிகர்கள்னு சொல்லிட்டு உள்ள வர்றாய்ங்கன்னு பார்த்தா, எல்லா இடத்துலயும் இந்த மாரி தான். பல தியேட்டர்கள்ல அஜித் படம் ரிலீஸ் ஆகக்கூடியதுல அஜித் ரசிகர்கள்னு உள்ள போயிட்டு, அங்கே உள்ள அஜித் ரசிகர்கள் எல்லாரையும் மைண்ட் வாஷ் பண்றாங்களாம். பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டுட்டு வந்து, நாங்கலாம் அஜித் ரசிகர்கள். நாங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அதனால நீங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க. தம்பி, நீ என்னதான் வந்து இப்படி கூட்டத்தோட கூட்டமா உள்ள போய் உட்கார்ந்து உளறிக்கிட்டு இருந்தாலும், இல்ல ஜால்ரா போட்டாலும், நீ அக்மார்க் ரூ. 200 குரூப்ன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, உன் வண்டவாளம், தண்டவாளம் எல்லாத்தையும் பின்னாடி Facebook, Twitterன்னு ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க பாத்தியா? அத எடுத்து போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சுப்புடுவாய்ங்க. இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற எடுத்து போட்டு கண்டுபிடிச்சுப்புட்டாய்ங்க. நீ ஒரு ரூ. 200 கொத்தடிமை தான்னு. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. நான் மறுபடியும் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி மேல நமக்கு எந்த ஒரு கோவமோ, வெறுப்போ கிடையாது. உங்களுக்கு தலைமை சரியில்ல. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். ஏன்னா, உள்ளுக்குள்ள நடக்கிறது தொண்டர்களாகிய உங்களுக்கு வெளியில தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவன்லாம் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டான். என்னைக்கு தெரிய வருதோ, அன்னைக்கு நீங்களும் அந்த கட்சியில இருக்க மாட்டீங்க. ஸோ, நம்மளோட கருத்துல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.